ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னோடய அயன் வெசல்ஸ் ஷாப்பிங் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த செட் வாங்கினது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹெல்த்தி குக்கிங்க்கு போகணும் அப்படின்னு பார்க்குறேன். வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நான்ஸ்டிக் அந்த எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு நல்ல பழமையான ட்ரெடிஷ்னல் பாத்திரங்களை கொண்டு வரணுங்கிறதுக்காக போய் செய்த ஷாப்பிங் தான் இது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்ப சட்டி. ஸோ இது வந்து 515 ரூபா ஆச்சு. இது வந்து கேஸ்ட் அயன் பிராண்டட் ஒன். ஸோ 515 ரூபா ஆச்சு. நல்ல திக்காக நல்லாயிருக்கு. நான் இன்னும் சீசன் பண்ணல. இதை சீசன் பண்ணிவிட்டு நான் ஆப்பம் செய்து காட்டுறேன் இதில் உங்களுக்கு. அப்புறமா தோசைக்கல். இது வந்து 156 ரூபா ஆச்சு. சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன் நான். டி நகர் பிரம்மாண்டமாய் சரவணா ஸ்டோர்ஸில். இது வந்து தங்கவேல் நாடார் கடையில் வாங்கினேன் மயிலாப்பூரில். அப்புறம் இது வந்து தோசை திருப்பி. இதுவும் வந்து இரும்பு தோசை திருப்பி. இது வந்து 54 ரூபா ஆச்சு. இது வந்து தாளிக்கிற கரண்டி. அந்த காலத்தில் வந்து இதில் எண்ணெய் வச்சு கடுகு தாளிச்சுட்டு அந்த சாம்பார் குளரை கொதிக்கிற சாம்பார் குளரை விட்டு இப்படி ஒரு கிளறு வாங்கினோம். ஸோ இதில் இருக்கிற அந்த இரும்பு சத்து வந்து நம்ம உணவில் சேரும் அப்படிங்கிறதுனால அதனால் நான் இந்த தாளிக்கிற கரண்டியும் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து 96 ரூபா ஆச்சு. இதுவும் வந்து நான் தங்கவேல் நாடார் கடை மயிலாப்பூரில் வாங்கினது. இது எதுவுமே ஸ்பான்சர் வீடியோ கிடையாதுங்க. நான் வாங்கினதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு சின்ன கடாய். நிறைய பேர் வந்து ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் டே எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக இது வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 2 சைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஏதாவது அப்பளம் பொரிக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து இந்த ஹெர்பல் ஹேர் டை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வாங்கினேன். இந்த சின்ன சைஸ் வந்து 49 ரூபா ஆச்சு. இதுவும் வந்து சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது. இந்த கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து 56 ரூபா ஆச்சு. அப்புறம் இந்த குழி பணியாரக்கல் என்கிட்ட வந்து நான்ஸ்டிக் தான் இருக்குது. ஸோ அதை மாற்றலாம் அப்படிங்கிறதுனால இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து 153 ரூபா ஆச்சு. 7 குழி இருக்கிறது, நல்ல கொஞ்சம் பெரிய குழியாக இருந்தது. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இன்னொன்று வந்து இந்த ஃப்ரை பேன். இது வந்து 212 ரூபா ஆச்சு. ஸோ இதுவும் சரவணாவில் வாங்கினது தான். மன்சூரா அப்படிங்கிறவங்க ரொம்ப நல்லா என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் வந்து அயன் வெசல்ஸ் வந்து எப்படி சீசனிங் பண்ணுறது அப்படின்னு எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வாங்குறதுக்கே இவ்வளோ நாளாச்சு. கண்டிப்பாக கூடிய விரைவில் இந்த அயன் வெசல்ஸை எப்படி சீசன் பண்ணி நம்மளோட ரெகுலர் குக்கிங்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நல்லா பெருசாக ரோஸ்ட்டு சுடுறதுக்காக வாங்கியிருக்கேன். இது வந்து வெயிட்டில் கொடுத்தாங்க. ஸோ 150 ருபீஸ் ஒரு கிலோ. இது வந்து 2 கிலோவுக்கு கொஞ்சம் மிச்சம் இருந்தது. ஸோ 310 ரூபா ஆச்சு. இது வந்து சப்பாத்திக்காக தனியாக கல் வாங்கினேன். நான் வந்து ஒரே கல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சில நேரம் வந்து தோசை ஒட்டிக்கிட்டு எனக்கு பிரச்சனையாகுது. அதனால் தனித்தனியாக கல் வாங்கியிருக்கேன். தோசைக்கு வந்து கொஞ்சம் குழியாக கல் வாங்கியிருக்கேன். சப்பாத்திக்கு வந்து ஃப்ளாட்டாக கல் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து 95 ரூபா ஆச்சு வெயிட் படி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.